ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாட்ஸ்அப் வேலை செய்யாமல் போகலாம். ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, சிம் கார்டு முதல் சிலிண்டர் விலை வரலும் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் உங்கள் பாக்கெட்டை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மார்ச் மாதம் பிறந்துட்டாலே புதிய ரூல்ஸ் வரும். அந்த வகையில் இப்போ இந்த மாதம் ரயில்வே வாட்ஸ்அப் சிலிண்டர் விலையில் புதிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாற்றம்? இப்போ இந்த மாற்றத்தினால நம்ம சம்பாரிச்ச பணம் நம்ம பாக்கெட்டில் தங்குமா அல்லது கையை விட்டு போகுமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து வாட்ஸ்அப்பில் அதிரடியான மாற்றம் வரப்போகுது. ஏதோ அக்கௌண்ட் லாக் ஆக போகுதுன்னு சொல்லி நியூஸ் வருது. அது நிஜமா? அதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த சிம் பைண்டிங். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நம்பரில் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களோ அந்த சிம் கார்டு உங்கள் ஃபோனுக்குள்ளேயே கட்டாயம் இருக்கணும். மாதிரி சிம்மை கழட்டி தூரம் வச்சுட்டு வெறும் வைஃபை மூலமாக மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. சிம் கார்டு இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அடுத்ததாக, வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி. இனிமேல் லேப்டாப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும் போது ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் ஒரு முறையும் அது தானாகவே லாக் அவுட் ஆகிடும். பாதுகாப்புக்காக இதை பண்ணுறாங்க. நீங்கள் மறுபடியும் உங்கள் ஃபோன் மூலிமா இதை நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக, இந்த பழைய ஃபோன் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. ரொம்ப பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 5.0க்கும் கீழே இருக்கிற ஃபோனில் இனிமேல் வாட்ஸ்அப் வேலை செய்யாது. உங்கள் ஃபோன் பழைய மாடலாக இருந்தால் செட்டிங்ஸில் போய் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக, நீங்கள் நம்பர் மாற்ற போகிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா மார்ச் 1க்கு முன்னாடியே அந்த சேஞ்ச் நம்பர் ஆப்ஷன் மூலிமா இதை மாற்றிக்கோங்க. சிம் கார்டு ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இனிமேல் வாட்ஸ்அப் வேலை செய்யும். இதை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லுங்கள். ரெண்டாவது முக்கியமான மாற்றம் ரயில் பயணம் சம்மந்தமானது. இப்போ இது வரைக்கும் நாம் லோக்கல் ட்ரெயின் அல்லது அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறதுனா அதுக்கு இந்த யூடிஎஸ் ஆப்பை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனால் இனிமேல் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த யூடிஎஸ் ஆப்பு முழுமையாக செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஆப்லேயே இந்த எல்லா வசதியும் இருக்கிறதுனால இதுதான் இனிமேல் முழுமையாக செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வெறும் டிக்கெட் புக்கிங் மட்டும் இல்லாமல் ரயில் எங்கே வந்துக்கிட்டு இருக்குது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு, சீசன் டிக்கெட்டுன்னு சொல்லி இந்த எல்லா வசதியுமே இந்த ஒரே ஆப்புக்குள்ளே அடங்கிடுது. அதனால் இனிமேல் நீங்கள் இந்த யூடிஎஸ் ஆப்பு மூலமாக டிக்கெட் புக்கிங் பண்ண முயற்சி பண்ணும்போது அது வேலை செய்யாது. அது உங்களை ரயில் ஒன் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அதனால் ரயில் பயணிகள் இப்போவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக, ஒரு சந்தோஷமான விஷயம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி, அதாவது டிஏ உயர்வு சம்பந்தமாக இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக வருஷத்தில் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த டிஏ உயர்வு அப்படின்றது இருக்கும். இப்போ அந்த வகையில் ஜனவரி 2026ஆம் ஆண்டுக்கான டிஏ உயர்வு இந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற டிஏவில் இருந்து சுமார் 2% 3% வரலும் இந்த உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ இதனால் லட்சக்கணக்கான ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணிசமாக உயரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. மார்ச் மாதம் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது நிலுவையில் உள்ள தொகை அரியர்ஸ் மூலமாக ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா அரசு ஊழியர்களுமே எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக, சமையல் எரிவாயு, அதாவது சிலிண்டர் விலை மாற்றம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பிறந்துட்டா இந்த எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் சிலிண்டருக்கான விலையை மாற்றி அமைப்பாங்க. இப்போ அந்த வகையில் வர மார்ச் 1ஆம் தேதியும் புதிய விலை நிலவரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக கடந்த சில மாதமாக பார்த்தீங்கன்னா வணிக சிலிண்டருக்கான விலையில் தான் மாற்றம் அதிகமாக நடந்திருக்குது. ஆனால் வர மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த சமையல் சிலிண்டருக்கான விலையும் குறையுமா அப்படின்றது பெரும்பாலான இல்லத்தரசிகளுடைய எதிர்பார்ப்பு. ஒருவேளை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சதுன்னா இங்கேயும் சமையல் சிலிண்டருக்கான விலை குறையும். அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது குறையுமா குறையாதா அப்படின்றத மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பார்த்தா தான் நிலவரம் என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விஷயம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.